என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹலோ ஆல், வெல்கம் டு இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கிள். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ப்ஸோட கண்டினியூவேஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வேர்ப்ஸ்ல ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் எதுல பார்த்துருப்போம்னா மெயின் வேர்ப்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த மெயின் வேர்ப்ஸ்ல V1, V2, V3, V4 அப்படின்ட்டு ஒரு 4 விஷயம் பார்த்துருப்போம். ஸோ அது என்னென்ன, அது அட்ஜெக்டிவ்ஸாக எப்படி வரும்ன்றது எல்லாத்தையுமே நான் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நாலுத்துமே நம்ம எதை பேஸ்டு நம்ம எடுக்கிறோம், டிரைவ் பண்ணுறோன்னா ஒரு 3 டைப்லேருந்து டிரைவ் பண்ணுறோமா. அது என்னென்னு பார்த்தோன்னா ரெகுலர் வேர்ப்ஸ், அடுத்து irregular verbs, அடுத்து unchangeable verbs. Regular verbs, irregular verbs, unchangeable verbs. இந்த 3 கேட்டகரியிலேருந்து தான் நமக்கு எல்லா வேர்புமே ஆனது நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இது 3த்தை பேஸா வச்சுதான். சரி மேம், அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றத சொல்லுங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைம்மா. ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிங் டி அல்லது இடி டு த verb. ஓகேங்களா? V1 எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? As I already said, eat, jump, listen, write, read, go, buy, bring, teach, sleep எல்லாமே. ஸோ இந்த வார்த்தைகள் கூட டி அல்லது இடி அப்படின்றத சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2 and V3 கிடைச்சிடுது. அப்படின்னா அந்த வேர்ப்ஸ்க்கு பேர் தான் ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து மூவ் பண்ணலாம். இருங்க. லுக், லுக்டு, லுக்கிங், லுக்கிங். ஜம்ப், ஜம்ப்டு, ஜம்பிங். அடுத்து ஹியர், ஹியரிங். ஓகேங்களா? அப்போ இந்த 3 விஷயத்தையும் பார்த்தோம்னா அந்த வார்த்தையானது லுக்கு வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நம்ம எது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஒன்று டி ஆட் பண்ணணும் அல்லது இடி ஆட் பண்ணணும். அப்போ இடி ஆட் பண்ணியிருக்கோமா? இது ஆட் பண்றதுனால நமக்கு V2 V3 கிடைக்குதுன்னா இந்த வேர்புக்கு பேர் தான் என்னன்னா ரெகுலர் வேர்ப்ஸ். V4 நமக்கு நோ டவுட் என்னதான் வரப்போகுது, ING தான் வரப்போகுது. அப்போ இது இடி சேர்த்துருக்கோம், இங்க என்ன சேர்த்துருக்கோம், டி. அந்த வார்த்தையில எந்த சேஞ்சுமே இல்லை, வெறும் டி மட்டும் தான் சேர்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாம பழக்கக்கூடிய வார்த்தைகள் தான் என்னதுன்னா ரெகுலர் வேர்ப்ஸ். வாட்ச், லிசன், ஜம்ப் இது எல்லாமே என்னதுதான் ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? இதுவே அடுத்த கேட்டகரி யாருன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர்னா என்னம்மா ஆக்சுவலா? ரெகுலர்னா என்ன, தொடர்ந்து எப்பவும். ஓகேங்களா? ஒரு வழிமுறையோட இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லணும்னா ரெகுலர். இர்ரெகுலர்னா என்ன, டைமுக்கு வானா வராம இருக்கிறது, இதை பண்ணுனா பண்ணாம இருக்கிறது, எது சரியானதோ அதை செய்யாம இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா இர்ரெகுலர். அப்போ அதுக்கு என்ன கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அது இஷ்டத்துக்கு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர். ஓகேங்களா? இப்போ உதாரணம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் எப்பயுமே நான் சொல்லக்கூடியது, கோமா, கோ. அப்போ கோக்கு என்ன V2 V3 V4 வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கோடு மேம், எடுத்தோடனே கான் மேம், கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க வாங்க. கோன்றது V1, வென்ட்ன்றது V2, கான்ன்றது V3, கோயிங் அப்படின்றது V4. இதுல கோ பிரச்சனை இல்லை, கோயிங் பிரச்சனை இல்லை. ஆனா V2 V3 பாத்தீங்களா, வெண்ட்
ஒரு வார்த்தையாச்சும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா கிடையாது. அப்ப எங்கிருந்து வருது? அதுதான் அதோட ஃபார்ம்ன்ட்டு எழுதி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அப்போ வெண்ட். அடுத்து கான் பாருங்க. பெரும்பாலும் இஎன் அல்லது இடில முடியும்னு சொன்னேன். பட் இங்க என்ன வந்திருக்கு? என்இ வந்திருக்கு. கோயன் சொல்ல கான்னு தான் சொல்றோம். ஓகேங்களா? அப்போ V2 V3 ஆனது என்ன ஆகுதுன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். ஒரு லெட்டர் டிஃபரெண்டா இருக்கலாம், அல்லது வேர்டே டிஃபரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, டோட்டலி டிஃபர்ஸ் இன் நேச்சர். நேச்சுரலி அது டிஃபரெண்டா இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த irregular verbs அப்படின்னு சொல்றோம். go, went, gone, going. ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி வேற என்னென்ன வார்த்தைகள் மேம்? drive என்னமா வரும்? drove, driven, driving, drive, drove. இங்க பாருங்க ஓ, இங்க ஐ, இங்க ஓ, இங்க ஐ, இங்க திருப்பி என்ன ஆகுது? இஎன்ல முடியுது. அடுத்து டிரைவிங். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ரைட், ரைட், ரோட், ரிட்டர்ன், ரைட்டிங், ரைட்டிங். ஓகேங்களா? அடுத்து சிங், sang, sung, singing, singing, sing, sang, sung, singing. ஓகேங்களா? அப்ப இந்த எல்லா வார்த்தைகளும் எதை பேஸ் பண்ணுது? ஓகேங்களா? அடுத்து வேற எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா irregular உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியணும். பை, பைடு வருமானா கிடையாது. அப்ப என்ன? பாட், பாட், பையிங். அடுத்து bring, brought, brought, bringing, teach, taught, T-A-U-G-H-T, taught, taught, teaching. இதுவே think, thought, thought, thinking. ஓகேங்களா? சோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே என்னதுன்னா irregular verbs அப்படின்னு சொல்றோம். அப்போ irregular verbs are nothing but which are totally different in nature. ஏதோ ஒன்று லெட்டரோ ஒரு வேர்டோ எதுவுமே என்னவா இருக்கும்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு இப்படிதான் வரும் நம்மளால வரையெடுக்கப்பட முடியாது. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா படிக்கணும். irregular verbs புக்ஸ்லயுமே சரி, நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கனாலும் irregular form of verbsன்னு போட்டீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வரும். உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லல. தெரியாதவங்க கண்டிப்பா என்னதான் பண்ணி ஆகணும்னா மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இல்ல மேம் எனக்கு ஓரளவுக்கு நீங்க சொல்றது புரியுது, என்னால தெரியுது, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பா என்ன பண்ணா போதும்னா ஒரு முறை அந்த டேப்லெட் காலம்ல கொடுத்துருப்பாங்க V1 என்ன, V2 என்ன, V3 என்னன்றத. அதை நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணாலே உங்களால போதுமானது. அதை ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை ஒரு முறை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். கிளியரா? ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் டென்சஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ல சேஞ்ச் வரக்கூடியது. பிரிங் வர வேண்டியதுல பாட்டு கொடுத்துருப்பாங்க, பிரிங்குடுன்னு ஒரு வார்த்தையே இருக்காது, பிரிங்குடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுல தான் என்ன இருக்குன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் ஆனது ஒரு கைண்ட் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங் ஆனது இருக்க போகுது. ஓகே? ஸோ அப்போ இது செகண்ட் டைப் irregular verbs. அடுத்து தேர்ட் டைப் unchangeable verbs. unchangeable verbs. ஸோ unchangeable பேர்ல என்ன இருக்குமா? சேஞ்சே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னதுன்னா இந்த unchangeable verbs. அப்போ இது ஆக்சுவலா என்ன? நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோ சேஞ்ச். ஓகேங்களா? 3 நிலையில அது என்னவே ஆகாதுன்னா சேஞ்சே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த unchangeable. 4வது நிலை அது எக்ஸெப்ஷனல். நமக்கு ஐஎன்ஜி சேர்த்தோம்னா 4வது நிலை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த வார்த்தை எப்படியே இருக்கணும்? ஒரே ஃபார்ம்ல இருக்கணும். உதாரணம் கட், கட், கட். இதுதான் என்னதுதான் V1, V2, V3. இது 3த்துலயுமே அது எப்படிதான் பயன்படுத்தணும்னா கட்டு தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கட்டடு, கட்டன்னு. ஓகேங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ கட், 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 கட்டிங், புட், 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 புட்டிங்,
ஹிட் 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 ஹிட்டிங். இப்போ இந்த கட்டு, புட்டு, ஹிட், ஷட்டு, ஹிட்டு எக்ஸெட்ரா இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் என்னவே கிடையாதுன்னா நோ டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் கிடையாது. எல்லாமே என்னதான் சேம். V1 V2 V3 3 நிலையிலுமே அது எப்படியே தான் இருக்க போகுது, எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அதே வார்த்தையை தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷர்ட் வச்சு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 2-3 முறை கேட்டிருப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல ஷட்டர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க V3. ஆனா V3ல என்னதான் ஷட்டு தான் வரும், ஷட்டர்டு அப்படின்றது வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அன்சேஞ்சபிள் வேர்ப்ஸுமே நீங்க என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி பார்க்கணும். என்னென்ன அன்சேஞ்சபிள் வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும் கண்டிப்பா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா தெரியாத வார்த்தைக்கு இடி வருமா இஎன் வருமான்னு யோசிப்போம். இல்ல வேற எங்கன்னா நாம பேசுறது தப்பா பேசுறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வேற எங்க நம்ம யாருன்னா சொன்ன மாதிரி நமக்கே கேட்கும், ஒரு அசரீதி கேட்கிற மாதிரி நமக்கு அந்த வார்த்தை இதுதான் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு போட்டு வருவோம். அது என்னவா இருக்கும்னா கண்டிப்பா தப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா irregular verbs, unchangeable verbs இது ரெண்டுத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்தரா ஒரு சர்ச் பண்ணி நோட்ஸ்ல எழுதி வைக்கணும். இதெல்லாம் வந்து irregular verbs, unchangeable verbs. உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை வரைக்கும் எழுதி வச்சிங்கன்னா கூட போதுமானது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதற்கு என்ன மட்டும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்றது மட்டும்தான் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா அப்படியே எதை கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ் இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் அப்படின்றது என்னதான் துணையா, எனக்கு ஓகேம்மா ஹெல்ப் பண்ணு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவி. ஓகேங்களா? அதை உதவி புரியும் வகையில அதுக்கு துணையா வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ். இது யாருக்கு ஹெல்பிங் வேர்பா இருக்கும், மெயின் வேர்ப்ஸுக்கு யாரு ஹெல்பிங் வேர்பா இருக்காங்கன்னா இவங்க தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகேங்களா? ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா மாடல்ஸ். அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ். பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேங்களா? பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஒன்று, மாடல்ஸ் ஒன்று. ஸோ இந்த மாடல்ஸ் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். மாடல்ஸ் வந்து ரொம்ப டெப்தா பார்க்கணும். இதுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக் ரூல் இருக்குமா, இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன் வந்தா இது போடுங்க, கம்பல்சரியா இதை பண்ணணும்னா அங்க மஸ்ட் போடுங்க. ஆப்ளிகேஷன். ஓகேங்களா? அதுவுமே என்னதான் ஒரு வகையான கம்பல்ஷன், கட்டாயமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ளிகேட்டரி, ஆப்ளிகேஷன் சொல்லுவோம். ப்ளீஸிங்கா சொல்றீங்கன்னா கேன் யூஸ் பண்ணுங்க, அதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்கன்னா குட் யூஸ் பண்ணுங்க. இன்வைட் இல்ல ஒரு சஜஷன்னா ஷால் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கேனு, குட்டு, ஷாலு, ஷுட் எல்லாம் ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபர்தரா வேற வேற கிளாஸ்ல பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் முக்கியமா எதெல்லாம் பார்த்துட்டே வரணுமோ பாருங்க. மாடல்ஸ், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் எல்லாம் நம்ம ஃபர்தரா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு டைப் யார் யாருன்னா ஒன்று பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ், இன்னொன்று மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ்ல யார் யார் வருவாங்க, என்ன ரோல்னு மட்டும் இங்க சொல்லிடுறேன். மாடல்ஸ் வந்து டெப்தா அப்புறமா பார்க்கலாம். மாடல்ஸ் யார் யாருமா, கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட், will, would, ought to, used to. ஓகேங்களா? கேனு, குட்டு, ஷாலு, ஷுட்டு, மே, மைட், மஸ்ட், will, would, ought to, used to. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு பிரிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப இதுல இன்னொரு கேட்டகரி வேற இருக்கா மேம்? ஆமாமா. ஸோ செகண்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர், டேர் நாட், டேர் டு. அடுத்து நீட், நீட் நாட்,
need to. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன கேட்டகரிக்குள்ள வைக்கிறோம்னா கேட்டகரி 2ல வைக்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறோமா, இவங்களும் மாடல்ஸ் தான், பட் இங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா எக்ஸப்ஷன் எழுதிக்கோங்க. எக்ஸப்ஷன்னா என்ன, விதிவிலக்கு, இவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேனு குட்டு ஷாலு ஷுட்டுலாம் கண்டிப்பா எப்பயுமே என்னவாதான் வரும் அப்படின்னா ஆல்வேஸ் ஹெல்பிங் வேர்பாகத்தான் வரும் அப்படின்னு எழுதுறீங்க. ஆல்வேஸ் எப்படி வரப்போகுது, ஹெல்பிங் வேர்பா மட்டும்தான் இது வரும், அப்போ கூட தான் வரும். ஓகேங்களா, இது தனித்து இயங்காது. ஓகேங்களா, இது கூட தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி வந்ததுன்னா பக்கத்துல கன்ஃபார்மா என்ன இருக்கணும்னா V1 இருக்கணுமா, பக்கத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும், V1 ஆனது இருக்கணும். இந்த வார்த்தைகள் வருதுனாலே உங்களுக்கு பக்கத்துல எரர் கொடுக்கணும்னு என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா, கேன் டிரைவிங், ஷால் சிங்கிங், இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த பார்ட்ஸ் தான் எரர் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மாடல் வேர்ப்ஸ் இந்த கேன் குட்டு ஷாலு ஷுட் எல்லாம் வந்தால் அது எப்பயுமே ஹெல்பிங் வேர்பா மட்டும்தான் வரும். தட் மீன்ஸ் அது துணையா தான் வரும். அது கூட கண்டிப்பா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த V1 மெயின் வேர்ப்ல V1 தான் வருவாங்க. அப்ப கேன் கோ, ஷுட் ஈட், குட் கம், would visit, இந்த மாதிரிலாம் தான் வருமே தவிர வேற V2 V3 V4 இது எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. இதுதான் the most important rule, ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல். ஓகேங்களா, ஓகே. இதுல அடுத்து யார் கேட்டகரி சொன்னோம், dare, dare not, dare to, need, need not, need to, இவங்களுமே யாரு தானா மாடல்ஸ் தான். ஓகேங்களா, பட் இவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க both act as both helping verb and main verb. helping verb main verb இரண்டு வகையிலுமே இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இவங்க ஹெல்பிங் வேர்பாவும் வரலாம் அல்லது தனித்தும் இயங்கலாம், மெயின் வேர்பாவும் வரலாம்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நீடுன்ற வார்த்தையை யோசிச்சு பாருங்கம்மா, நீடுன்ற வார்த்தையை நம்ம தனித்தும் பயன்படுத்துவோம். ஓகேங்களா, அப்ப அந்த இடத்துல நீங்க நீடு வந்து நான் மாடல் வேர்பு மட்டும் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல ஒரு V1 இருக்கணுமேன்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அந்த நீடே அங்க என்னவா பயன்படுத்திருப்பாங்க, V1 பயன்படுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த அந்த கொஸ்டின் உங்களால கரெக்ட் பண்ண முடியாது ஈஸியா. ஓகேங்களா, சோ அப்போ இந்த வார்த்தைகள் வந்ததுன்னா மட்டும் கவனமா என்ன பண்ணணும், அது ஹெல்பிங் வேர்பா வந்திருக்கா அல்லது மெயின் வேர்பா வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஹெல்பிங் வேர்பாக வந்திருந்தா பக்கத்துல என்ன வேர்போ அது வரணும். மெயின் வேர்பா வருதுன்னா நீங்க அப்படியே விட்டுலாம் வரி பண்ண வேணாம். இது மட்டும் ஸ்பெஷல். இந்த வார்த்தைகள் போத் ஹெல்பிங் வேர்பாவும் வரலாம், மெயின் வேர்பாவும் வரலாம். ஓகேங்களா, பட் மேல கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமா இப்படிதான் வரணும், ஹெல்பிங் வேர்பா மட்டும்தான் வரணும். கூட கண்டிப்பா யார் வரணும், V1 வேர்போட முதல் நிலையானது வரணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, சோ இந்த மாடல்ஸ் எடுத்ததுனால இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ought, use, ought, used, இந்த இரண்டு வார்த்தையை தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா to அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் கூட V1 ஆனது கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம அதை யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஆட்டு வெறும் யூஸ்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா, வெறும் ஆட் வெறும் யூஸ்டுன்றத மாடல் வேர்பா கொடுத்தாங்கன்னா அது தப்பு. அந்த வார்த்தையே எப்படிதான் வரும், மேலே எழுதி போட்டிருப்பேன், ought to, used toன்றது தான் வார்த்தையே. அது வந்துதான் பக்கத்துல என்ன வரும்னு சொன்னேன், V1. அதே தான் இங்கேயும் சொல்றேன், V1. வெறும் ought V1 used V1 கொடுத்தாங்கன்னா அது தப்பு. என்னதான் வரணும், ought to buy a lot of fruits, used to sing a lot in that time, used to sing. ஓகேங்களா, அப்போ இந்த ought to used இந்த ரெண்டு மாடல்ஸ் அல்லது ஆக்சிலரிஸ் வந்துருதுன்னா இது கூட கண்டிப்பா டூன்ற இன்ஃபினிட்டிவ் நீங்க பயன்படுத்தணும். கூட கண்டிப்பா என்ன இருக்கணும், V1 அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்போட முதல் நிலையானது நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல்ஸ் என்ன, முதல்ல பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஹெல்பிங் வேர்ப் ரெண்டா கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்னு பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ், இன்னொன்னு மாடல்ஸ். மாடல்ஸ்ல கேன், குட், ஷால், ஷுட்ன்ட்டு ஒரு லிஸ்ட். இதுங்க எல்லாருமே எப்பயுமே எப்படிதான் வருவாங்கன்னா
ஹெல்பிங் வேர்பா தான் வருவாங்க, கூட வந்து V1 வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து டேர், டேர் நாட், டேர் டு, நீட், நீட் நாட், நீட் டு. இவங்களுக்கு மட்டும் என்ன எக்ஸெப்ஷன் பார்த்தோம்னா இவங்க ஹெல்பிங் வேர்பாவும் வரலாம் அல்லது மெயின் வேர்பாவும் வரலாம் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து ஆட் யூஸ்டுன்ற வார்த்தைக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும், டூன்ற இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தணும், அது V1 தான் வரணும். இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது சொல்லும் போதே கூட வேற என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்பிங் வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்க பாருங்கம்மா, தியா இஸ் ஸ்லீப்பிங் இன் ஹர் ஹோம். தியா இஸ் ஸ்லீப்பிங் இன் ஹர் ஹோம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. அடுத்து ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பாருங்க. Rose does yoga very well. Rose does yoga very well. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துறோம், இங்க பாருங்களேன். திவ்யா இஸ் ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங்ன்ற மெயின் வேர்பு ஆல்ரெடி வந்திருக்கு. அப்ப இந்த மெயின் வேர்பு வந்துருச்சுன்னா கூட இந்த வேர்ப் வந்து என்னவா வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஹெல்பிங் வேர்பாக வரும். ஓகேங்களா? மெயின் வேர்ப் வந்திருக்குன்னா அதுக்கு பக்கத்துல இஸ், ஆம், ஆர் எதனா இருந்ததுன்னா அது எல்லாமே என்னது, ஹெல்பிங் வேர்ப். இதுவே அடுத்த கேட்டகரி பாருங்க. ரோஸ் சப்ஜெக்டா, டஸ் அப்படின்றது வேர்ப் எழுதி வச்சுக்கோங்க. யோகா அப்படின்றது என்ன கிடையாதுன்னா வேர்ப் கிடையாது, அது செயல் கிடையாது. அந்த செயலுக்கான பெயர் அது. என்ன செய்யறா அந்த இடத்துல அது என்னவா வந்திருக்குன்னா ஆப்ஜெக்டா வந்திருக்கு. என்னன்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்க ரோஸ் என்ன பண்றா, யோகா பண்றா. இப்போ பண்றத சொல்லக்கூடியது வார்த்தை இந்த டஸ் தான். ஓகேங்களா? யோகா அப்படின்றது கிடையாது, யோகா வேர்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெல்ன்றது எப்படி பண்றா அப்படின்றது இங்க அட்வர்ப். ஓகேங்களா? சரி, அப்ப இங்க வேற எதனா வேர்பு வந்திருக்கா, அந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்திருக்கான்னா கிடையாது. ஓகேங்களா? மெயின் வேர்பு இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் எப்படி மாறிடுவாங்கன்னா மெயின் வேர்பாக மாறிடுவாங்க. மெயின் வேர்பு இருந்தாங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பா இருப்பாங்க. மெயின் வேர்பு இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து மெயின் வேர்பா மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நோட் பண்ணிக்கோங்க. மெயின் வேர்பு இருந்தால் ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பா தான் இருப்பாங்க. பட் இதுவே மெயின் வேர்ப் இல்லைன்னா, ஓகேங்களா, மெயின் வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து மெயின் வேர்பா மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? மெயின் வேர்ப் இருந்தாங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பாவே இருப்பாங்க. மெயின் வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து மெயின் வேர்பாக மாறிடுவாங்க. ஸோ இது யாரோட கேட்டகரியில இப்ப பொருந்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து பார்க்கக்கூடிய பிரைமரி helping verbs. ஓகேங்களா? ஸோ இந்த பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல தான் யார் இது பொருந்துவாங்க, இந்த விஷயமானது பொருந்த போகுது. ஓகேங்களா? அப்போ மெயின் வேர்ப் இருக்கா இல்லையா, அப்போ வரக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் என்னது அப்படின்றத நம்ம எதுக்கு தான் அப்ளை பண்ண போறோம்னா இந்த பிரைமரி ஹெல்பிங் வேர்புக்கு தான் அப்ளை பண்ண போறோம். கிளியரா? ஸோ இது வரைக்கும் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம will move on to primary helping verbs. So primary helping verbs பார்த்தோம்னா ஒரு 3 கேட்டகரிமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா to be verbs, to have verbs, அடுத்து to do verbs. to be verbs, to have verbs, to do verbs. ஓகேங்களா? to be, to have, to doன்ற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ be verbs என்ன, எப்படி நம்ம மெயின் வேர்ப்ஸ்க்கு 4 நிலை இருக்குன்னு சொல்றோம், அதே மாதிரி ஹெல்பிங் வேர்புக்குமே என்ன இருக்குன்னா 4 நிலை இருக்கு. ஓகேங்களா? ஸோ V1, V2, V3, V4. பி ஃபேமிலி அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இஸ், am, are, be. இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னதுன்னா V1. அடுத்து was, were.
இது என்னன்னு சொல்றோம் V2. அடுத்து been V3, being V4. ஓகேங்களா? பி ஃபேமிலி verbs எதெல்லாம் சொல்றோம்? is, am, are, be. was, were, been, being. ஓகேங்களா? ஸோ அப்போ பி வந்துருச்சா V1ல, V2ல அது சம்பந்தமான வார்த்தைகள் வரல. அடுத்து V3ல பாருங்க ENல முடியுது. அடுத்து V4ல பாருங்க ING. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையுமே இந்த 3 செட்டுமே ரொம்ப முக்கியம். பி ஃபேமிலியோட V1 என்ன, ஹேவ் ஃபேமிலியோட V3 என்ன, எப்போ கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை இன்னைக்கே இப்போ படிச்சிட போறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டு ஹேவ் ஃபேமிலி யாருன்னு பார்க்கலாம். டு ஹேவ்ல V1 யாருன்னா ஹேஸ் அல்லது ஹேவ். அடுத்து had, அடுத்து had, அடுத்து having. நெக்ஸ்ட் யாருன்னா having. ஓகேங்களா? அப்போ V1 வந்து has அல்லது have, அடுத்து had, அடுத்து had, அடுத்து யார் வருவானா having. அதே மாதிரிதான் do அல்லது does அப்படின்றதா V1. ஒன்னு do வரணும் அல்லது does வரணும். அப்போதான் அது என்ன நிலையில இருக்குன்னு அர்த்தம், வேர்போட முதல் நிலையில இருக்குன்னு அர்த்தம். அடுத்து did, அடுத்து done, அடுத்து doing. ஓகேங்களா? do அல்லது does, did, done, doing. ஓகேங்களா? ஸோ இதை மூணுத்துமே தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி ஹெல்பிங் வெர்ப்ஸ். நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா யார் இருப்பாங்க, இதுல இருந்து எதுனா ஒரு வார்த்தை இருக்கும். அவங்க ஒண்ணு ஹெல்பிங் வெர்பா வந்திருப்பாங்க கூட, அப்படி இல்லைன்னா அவங்க மெயின் வெர்பாவே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த வார்த்தைகள் இல்லாம உங்களால வாக்கியங்களே வந்து பெரும்பாலும் பார்க்க முடியாது. இது வந்து கண்டிப்பா பிரைமரி அப்படின்றத அதனாலதான் சொல்றோம். அப்ப இந்த வார்த்தைக்கான ரூல் தான் என்னது, இவங்க போத் ஹெல்பிங் வேர்ப் அண்ட் மெயின் வேர்பாக ஆக்ட் ஆகலாம். ஹெல்பிங் வேர்பாவும் வருவாங்க, மெயின் வேர்பாவும் வருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸை 3 ஃபேமிலியா பிரிக்கிறோம். பி ஃபேமிலி, ஹாவ் ஃபேமிலி, டூ ஃபேமிலி. இஸ், ஆம், ஆர், பி, வாஸ், வேர், பீன், பீயிங். ஹேஸ் அல்லது ஹாவ், ஹேட், ஹேட், ஹேவிங். டூ அல்லது டஸ், டிட், டன், டூயிங். இந்த மாதிரி இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ நீங்க இந்த செஷன்ல இது வரைக்கும் நீங்க படிச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இதுல என்னென்ன பார்த்துருப்போம், மெயின் வேர்ப்ஸ்ல ஒரு 3 கேட்டகரி பார்த்துருப்போமா, ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், அன்சேஞ்சபிள் வேர்ப்ஸ். அப்படின்னா எப்படி வருது, அதை எங்கெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி எழுதி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் வித் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமா நம்ம பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ல மாடல்ஸ் அண்ட் ஹெல்பிங் வெர்ப்ஸ்ல மாடல்ஸ் அண்ட் பிரைமரி ஹெல்பிங் வெர்ப்ஸ்ன்னு பிரிச்சிருப்போம். மாடல்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தணும், அதுல எக்ஸெப்ஷன் என்ன இருக்கு, பிரைமரி ஹெல்பிங் வெர்ப் யார் யார், அது எங்கெல்லாம் பயன்படும், அது என்னவா பயன்படும்ன்ற விஷயம் வரைக்கும் நம்ம இந்த செஷன்ல வந்து கன்க்ளூட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த செஷன்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸோட பேலன்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். வேர்ப்ஸோட பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, வேற என்னென்ன டைப் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், வேற டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், அட்வான்ஸ் லெவல்ல என்ன இருக்கும்னு மட்டும் சொல்லிடுறேன். அட்வான்ஸ் லெவல் வந்து நம்ம இப்போ தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு மெயின்ஸ் லெவல்ல நம்ம யோசிக்கும் போது அட்வான்ஸ் பார்த்துக்கலாம். பட் அது எப்படி இருக்கும்ன்றத வரைக்கும் ஒரு ஜிஸ்டா சொல்லி நம்ம அடுத்த செஷன்ல அதை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூமா.